நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நமபுக்தி மதீமகி யதுக்தய ஸ்திரைகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். இந்த ஸ்லோகம் ராமானுஜருடைய பிரதான சிஷ்யராக விளங்கிய கூரத்தாழ்வானை பற்றியது. கூரம் அழகான சிறு கிராமம். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போகும் மார்க்கத்தில் உள்ள கிராமம். இங்குதான் என்றோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூரத்தாழ்வான் கூரேசர் அவதரித்தார். பெருமான் திருமால் அவனுடைய திருமார்பில் இருக்கும் ஸ்ரீவத்சம் என்கிற மரு, அந்த மருவின் மறுபிறவியாகவே கூரத்தாழ்வான் பிறந்தார். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நித்தியசூரிகளுடைய அம்சமாக பிறக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சக்கரத்தாழ்வானுடைய அம்சம்தான் திருமழிசை ஆழ்வார். இதை போல ஓரொரு நித்தியசூரனுடைய அம்சம். கருடனுடைய அம்சமாகத்தான் பெரியாழ்வார் அவதரித்தார். விஸ்வக்சேனர் அம்சமாகத்தான் நம்மாழ்வாரே அவதரிக்கிறார். ஆதிசேஷனுடைய சக்தியோடே அம்சமாக பஞ்ச ஆயுதங்களுடைய ஆற்றலோடே ராமானுஜர் அவதரித்தார். இப்படி ஒத்தொத்தரும் ஒன்னொன்னுடைய அம்சமாக பிறப்பார்கள். அதுல ஸ்ரீவத்சம் என்பது பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய சின்ன மரு. அந்த மருவை பீഠமாக கொண்டுதான் லக்ஷ்மி தேவி எழுந்துருள் இருப்பாளாம். லக்ஷ்மி எழுந்துருளுவதற்கு ஒரு பீடம், சிம்மாசனம் வேணும். அதுதான் பெருமான் திருமார்பில் இருக்கும் மரு. திருமரு மார்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து என்று தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய பாசுரம். அந்த மருவின் மறு அம்சம்தான் கூரத்தாழ்வான். அவ்வாழ்வான் ராமானுஜரோட ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ திருப்பணிகளை ராமானுஜர் செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தென்னரங்கன் செல்வம் முத்துன் திருத்தி வைத்தான் வாழியே என்று ராமானுஜருக்கு வாழி கூறுகிறோம். ஒரு பெரியவருக்கு பல்லாண்டு பாடணும்னால் அவர் என்னென்ன தொண்டுகள் செய்திருக்கிறாரோ அதை சொல்லி பல்லாண்டு பாடுவோம் அல்லவா? அதை போலத்தான் இங்கேயும் தென்னரங்கன் செல்வம் முத்துன் திருத்தி வைத்தான் வாழியே. வாழி, நீர் ஸ்ரீரங்கத்து செல்வமெல்லாம் திருத்தினீர். அப்போ ஒரு ஊரை சரிப்படுத்தணும், ஒரு கோவிலை சரிப்படுத்தணும், ஒரு சபையை சரிப்படுத்தணும்னால் அதற்குரிய பொறுப்பு அதிகாரம் வேணும். அதிகாரமும் வேணும், பொறுப்புணர்வும் வேணும். அப்புறம் அதை செய்ய வேண்டும். ஆனால் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தவர் ஸ்ரீரங்கத்தை வந்து அடைந்தார். அப்போதே அவர் சந்நியாசியாக இருந்தார். வந்து சேர்ந்தவருக்கு பெருமான் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்தார். உலகத்தாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி எல்லாரையும் வைகுந்தத்துக்கு அனுப்பி வையும், உமக்கு உடையவர்ங்கிற பட்டம் கொடுக்கிறோம். இந்த விபூதியையும் அந்த விபூதியையும், இந்த லோகம்னா நாம வாழற லோகம், அந்த லோகம்னா வைகுந்தம் மீளாத லோகம், இந்த ரெண்டையும் உமக்கு உடமையாக்குகிறோம். நீர் பார்த்து அனைவரையும் மோட்சத்துக்கு அனுப்பி வையும் என்று பெருமாள் கூறிவிட்டார். அது சரி. ஆனால் இந்த கோவில் சாவி, ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரம் கோவில், அந்த பெரிய கோயிலினுடைய சாவி கைக்கு வேண்டுமே, அது அவரிடத்தில் இல்லை. பெரிய கோயில் நம்பி திருவரங்கத்து அமுதனார்னு அவருக்கு திருநாமம். அந்த சுவாமியினிடத்தில் தான் இந்த சாவி இருந்தது. அவரானா கொடுப்பதாக இல்லை. சாவியை வாங்கினால்தான் ஸ்ரீரங்கம் கோவிலில் நிர்வாக சீர்மைப்படுத்த முடியுங்கிறத ராமானுஜர் தெரிஞ்சுனுட்டார். எப்படி அவர்கிட்ட சாவி வாங்கலாம்? காலம் கனியட்டும்னு காத்திருந்தார். காலம் கனிந்தது. அவரே இவரிடத்தில் ஒரு உதவிக்காக வந்தார். அதாவது பெரிய கோயில் நம்பி ராமானுஜரிடத்தே ஓர் உதவி கேட்டு வந்தார். உதவியையும் செய்தார், சாவியையும் பெற்றுக்கொண்டார். அந்த சரித்திரம் தான் இப்போ சொல்ல போகிறேன். இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீர்களா? அந்த ஸ்லோகத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம். அனதீத்திய யதா வேதானு ந விப்ரஹ ஸ்ராத்தம் அருகதி ஏவம் அஸ்ருத ஷாட்குண்யா ந மந்திரம் ஸ்ரோதும் அருகதி. அனதீத்திய யதா வேதானு, வேதத்தை சிறப்பாக கற்றிருக்க வேண்டும். ஒரு அந்தணன் வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாதவனாக இருந்தால் நீ செய்யும் ஸ்ராத்தத்தில் அவனை உட்கார்த்தாதே. அவனுக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை. நாம் ஸ்ராத்தம் பண்ணுறோம். அப்போ 3 பேரை கூட்டு சாப்பாடு போடுகிறோம். அவர்களைத்தான் வரிக்கிறோம். இதோ இவர்கள்லாம் தேவர்களாக இருக்கட்டும், பித்திருக்கள் ஸ்தானத்தில் இருக்கட்டும், இவர் பிரம்மாவனுடைய ஸ்தானத்தில் இருக்கட்டும் என்ன ஒத்தொத்தர வரிக்கிறோம் இல்லையோ. அவரையே நம்ம பித்திருக்கள், நம்ம தந்தையார் மரித்துட்டார், தாயார் மரித்தார், இல்லை தாத்தா பாட்டி, அந்த பித்திருக்களுடைய நிலையில் ஒருத்தரை அமர்த்துகிறோம்.
அப்ப அவர் எவ்வளவு படித்தவராக இருக்க வேண்டும்? வேதத்தை முழுவதும் அத்தியனம் பண்ணியிருந்தால் தகுதி உடையவன். அந்த தகுதி இல்லாதவர்களை ஸ்ராத்தத்துக்கு உட்கார்த்தாதே, அவர்களை வைத்து திதி பண்ணாதே, நீ பண்ண திதிக்கு லாபமே இருக்காது, அது முடிவடைஞ்சதாக கருதப்பட மாட்டாது. எவ்வளவு தூரம் சொல்லிட்டார் பாருங்க. இப்ப நாம பண்ற சாத்தத்துக்கு முழுக்க வேதத்தை கற்றவனைத்தான் அமர்த்த வேண்டும்னால் எத்தனை பேர் கிடைப்பா? அப்படி கிடைக்கிறார்களா? இருக்கட்டும், அந்த வேதம் தெரியவில்லையா? ஆழ்வார்களுடைய தமிழ் வேதம் 4000 திவ்ய பிரபந்தம் அது நன்கு கற்றவர்களாக இருந்தாலும் உட்கார்த்துவோம். அப்ப வேதம் அறிந்தவனாய், அது சம்ஸ்கிருத வேதமோ தமிழ் வேதமோ அது தெரிந்தவனாக இருக்க வேண்டும். சரி, அப்படிப்பட்டவரை ஸ்ராத்தத்துக்கு உட்கார்த்தலாம், இல்லாதவனை உட்கார்த்த கூடாதுன்னு சொல்லுகிறார். அதே போல இன்னொன்னு சொல்றார், ஏவம் அஸ்ருத ஷாட்குண்யா, 6 பண்புகள் தெரியாத மந்திரியை மந்திராலோசனத்தில் உட்கார்த்தாதே, வேதம் தெரியாத அந்தணனை ஸ்ராத்தத்தில் அமர்த்தாதே. இப்ப சொல்ல போற 6 பண்பு 6 அறிவு இது இல்லாத மந்திரியை மந்திராலோசனத்தில் உட்கார்த்தாதே. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல போறாரோ! யாரை எங்க உட்கார்த்துறது, உட்கார்த்த வேண்டாம்னே தெரியலையே. இப்போ சரி, ஸ்ராத்த விஷயத்த சுலபமா பார்த்துட்டோம். இன்னாருக்கு வேதம் தெரியலன்னா உட்கார்த்தாதே. இந்த கஷ்டம் இன்னைக்கா? என்னைக்கோ இந்த கஷ்டம் வந்திருக்கு. அதுக்காகத்தான் கூரத்தாழ்வானுடைய வரலாற்றை சொல்ல தொடங்கினேன். கூரத்தாழ்வான் ராமானுஜரிடத்துல சிஷ்யரா இருந்திருந்தார். இப்ப நம்ம காட்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ளது. பெரிய கோவில் நம்பியனிடத்துல தான் சாவி இருக்கிறது. அந்த சாவியை ராமானுஜர் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணலாம்னு யோசித்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் பெரிய கோயில் நம்முடைய தாயார், அவருடைய அம்மா இயற்கை எய்தினார். அவர் பரமோதித்தார், ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்து விட்டார். அப்ப அவருக்கு கைங்கரியமானும் 10 நாள் காரியமானமே. முதல் நாள் அன்னைக்கு சம்ஸ்காரம் பண்ண வேண்டும், அடுத்த நாள் சஞ்சயனம் பண்ண வேண்டும், 3, 4, 5, 6, 7, 8, 9 நித்திய விதி, நித்தியப்படி பண்ண வேண்டிய கர்மம். அது 9வது நாள் வரைக்கும் பண்ணணும். 10வது நாள் 10ன்னு ரொம்ப சுலபமான ஒரு பாஷையில் சொல்லிட்டு போயிடுறோம். அது தசாகம்னு சொல்லுவார்கள். 10ஆம் நாள் அன்னைக்கு பிரபூத பலி முதலானவைகள் அது அத்தனையும் கொடுக்க வேண்டும். 11ஆம் நாள் அன்னைக்கு ஏகாகம் ஒத்தன்னு சொல்லுகிறோம். அது ஏகாகம்னா 11வது நாள் கைங்கரியம். அதுக்கு எளிதில் ஆள் கிடைக்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு சுவாமியை கூப்பிடணும், அவரை அமர்த்தி அவருக்கு சோறிட வேண்டும். அதுக்கு மந்திரம் என்னென்ன உண்டோ அதெல்லாத்தையும் செய்ய வேண்டும். ஆனால் அது எதனால அவ்வளவு கஷ்டமாக போடுறதுன்னா, அன்னைக்கு பிற்பாடு தான் இந்த பிரேதம் இறந்து போயிட்டாரோ இல்லை நம்ம அப்பாவோ அம்மாவோ, அதனுடைய பிரேத நிலை அப்பதான் போகும். அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மா போய் பித்திருக்களோட சேர்ந்து விடுகிறார். இதுதான் கணக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப 11ஆம் நாள் அன்னைக்கு ஏகாகம் பண்ணணும், 12வது நாள் அன்னைக்கு சபிண்டீகரணம் பண்ண வேண்டும். இப்படி 12 நாள் காரியம் வழக்குண்டு, அல்லது 16 நாள் காரியம் என்கிற வழக்கமும் காணப்படுகிறது. 12ஆம் நாள் சபிண்டீகரணம் முடித்த பிற்பாடு சுபஸ்வீகாரம்னு பண்ணுகிறோம். அப்படின்னா இப்போ ஒரு அசுப காரியம், ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்காரு இல்லையா, அது அசுபமா போச்சு, தீட்டெல்லாம் 10 நாட்கள் காத்திருக்கிறோம். இந்த அசுபம் போகணுங்கிறதுக்காக சுபத்தை ஸ்வீகரிக்கிறோம். எது மங்கள காரியம் சுபமோ அதை அன்று ஏற்றுக்கொள்கிறோம். 13வது நாள்லேருந்து மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அன்னைக்கு கல்கண்டு, சர்க்கரை, வெத்தலை பாக்கு, தேங்காய், புடவை வேட்டி, ஜவுளி, துணிமணி எல்லாம் குடும்பத்தவர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். அன்னைக்கு யார் கர்த்தாவோ, அப்பாவோ அம்மாவோ போய் பிள்ளை கர்மம் 12 நாள் பண்ணியிருக்கான் இல்லையா, அவன் தான் கர்த்தா. அந்த கர்த்தா சுபத்தை ஏற்றுக்கொள்கிறான். இனிமே சுபகாரியங்கள் நம் வீட்டில் நடக்கலாம். இந்த 12 நாள் தீட்டு காத்தோம், முடிச்சுட்டோம் என்கிற கணக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது எல்லாத்திலையும் கஷ்டம் 11ஆவது பண்ணுதுதான். 11வது நாள் கைங்கரியம் ஏகாகம் எளிதில் பண்ணிட முடியாது. அதற்குரிய சுவாமி கிடைக்கிறதே கஷ்டம். ஏன் அவர் கிடைக்க மாட்டார்னா, கிடைப்பார், ஆனா அந்த சுவாமி அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு வேற எதிலும் பங்கு கொள்ளக்கூடாது. இப்ப இன்னைக்கு சாத்தம் ஏகாகத்துக்கு வந்தார் இல்லையா, இனிமே 1 ஆண்டுக்கு வேற யார் இதை போல கூப்பிட்டாலும் ஸ்ராத்தத்துக்கோ 11ஆம் நாளுக்கோ 12ஆம் நாளுக்கோ எதற்குமே அவர் போவதற்கு முடியாது. அப்பனா 1 வருஷம் அவருக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுவார்? வேதம் கற்றிருக்கிறார், வேற எதுக்கும் அவர் போக முடியாதுன்னுட்டா எப்படி வருவாய்? அவர் குடும்பத்தை நடத்தணும் இல்லையா, அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காள்னா, 11ஆம் நாளுக்காக எந்த சுவாமியை கூப்பிடுறோமோ அவர் அடுத்த 1 வருஷம்
தன் வாழ்க்கையை நடத்துவதற்காக தேவையான செல்வத்தை நாம் சம்பாவனையாக கொடுக்க வேண்டும். எத்தனை அழகான ஏற்பாடு பாருங்க. அவர் அடுத்தடுத்து ஒரு இடத்துக்கு போனால் அவரே சம்பாதித்து கொண்டிருப்பார். ஆனால் நாம் 11ஆவது நாள் கைங்கிறதுக்கு கூப்பிடுறோம். இனிமே அவரால் ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போக முடியாது. அப்போ நாம தானே கொடுத்தானோம். இல்லைன்னா அவர் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவார்? தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கர்மங்கள்ன்றதை பண்ணுறோம். பண்ணணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அதை எப்படி பண்ணணும்னு சரிவர தெரிஞ்சுக்க வேண்டாமா? 3 பேரை கூப்பிட்டு பண்ண வேண்டும். வெறும் ஒருத்தர் மட்டும். இப்போ நம்ம வருஷந்தோறும் சிராத்தம் பண்ணுறோம் பாருங்க, அதுக்கே ரொம்ப எளிதான முறையில் பண்ணி முடிச்சுடுறோம். அதை போல வச்சுக்க கூடாது. நமக்கு சக்தி இருக்கு, உடம்புலையும் சக்தி கொடுத்துருக்கார், பண வசதியும் கொடுத்துருக்கார். அப்போ சாஸ்திரம் எப்படி உத்தமமாக உயர்ந்த சிராத்தம்னு சொல்லியிருக்கோ அதன்படி செய்ய வேண்டாமா? இதெல்லாம் என்னது? இப்போ கல்யாணத்துக்குன்னு 1000 பேரை கூப்பிடுறோம். சத்துக்கள் சாதுக்களை ஒரு இடத்துல கூடி அவர்களுக்கு உணவளிக்கிறோம். இதுதானே லாபம். அப்போ அவர்கள் உள்ளம் குளிர்ந்து பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண போறா. அப்போ அவர்கள் வாழ்க்கை நன்னாமையும். இல்லைன்னா இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து சாப்பாடு போட்டு சத்திரம் பார்த்து எவ்வளவு சொல்லுங்க? எதுக்கு இத்தனையும் செலவழிக்கிறோம்? இல்லாமலே போயிடலாம். ஆனால் அது அத்தனை செலவும் பட்டாட்டோப செலவாக மாற்றிட வேண்டாம். இந்த செலவத்தனையும் நல்ல செலவாக இருக்கலாம். கஷ்டப்படுற பல பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், அவளுக்கு புடவை வேட்டி வச்சு கொடுக்கலாம். இந்த கல்யாணத்தன்னைக்கு இத்தனை நல்லது எங்களுக்கு பண்ணா அந்த பொண்ணும் பிள்ளையும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்ல வரேன்னா, கல்யாணத்தும் போது என்னென்ன தான தர்மம் பண்ணணும், அதே மரணம் அடைஞ்சுட்டாள்னா அந்த 12 நாட்கள் வரைக்கும் என்னென்ன தான தர்மம் பண்ணணும். அதில் 11ஆவது நாளைக்கு ஒருத்தர் வந்திருக்கார், அவர் இனி ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போகிறதுக்கு முடியாது. அப்போ அதற்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது, இப்படி ஓரொரு கைங்கிறதுக்கும் வேதம் படித்தவனை அமர்த்த வேண்டும் என்று தான் இந்த இடத்துல சொல்றார். அவன் படிக்காதவனா இருந்தா உட்கார்த்தாதே, நீ பண்ற கர்மத்துக்கு தகுதியே இல்லை. இப்ப என்னாச்சு? பெரிய கோயில் நம்பி அவருடைய தாயார் பரமவதித்து விட்டார். அவருக்கு காரியம் பண்ணிருக்கார். 11ஆவது நாள் வந்தது. ஏகாகத்தன்னைக்கு ஒரு சுவாமியை கூப்பிட்டாக வேண்டும். அவர் ஊரெல்லாம் தேடினார். சரியான அதிகாரி சுவாமி கிடைக்கவில்லை. ஓ, ராமானுஜரை கேட்போம். அவரிடத்துல தான் சிஷ்யர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். பெரிய கோயில் நம்பி ராமானுஜரிடத்தில் வந்தார். உம்ம சிஷ்யர்கள்லேருந்து என் தாயாருடைய 11ஆவது நாள் பணிக்காக நீவீர் ஒத்தரை அனுப்பி வைக்க வேண்டும். ராமானுஜர் எல்லாரையும் சுத்துமுத்தும் பார்த்தார். பக்கத்தில் கூரத்தாழ்வான் எழுந்துருளி இருந்தார். ஆழ்வான், நீர் போய் விட்டு வாரும். கூரத்தாழ்வான் உடனே சம்மதிச்சுட்டார். இப்போ இத்தனை நாள் என்ன சொன்னேன்? எளிதில் 11ஆவது நாள் கைங்கிறதுக்கு ஒத்தரும் போக மாட்டா. அதுவும் இவர் எவ்வளவு பணக்காரராக இருந்தவர், எவ்வளவு பெரிய பதவி வகித்தவர், எத்தனை மெத்த படித்தவர். அவர் எதற்கு போக போறார் சொல்லுங்க? போக வேண்டிய தேவையே இல்லை. அவர் 1000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடியவர், போட்டு இருந்தார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் இப்போது ராமானுஜருக்கு சீடன் யான். அவர் என்ன பணியிடுகிறாரோ அதை செய்ய வேண்டியதான் எனக்கு பொறுப்பு. அடியேன் இப்போதே போகிறேன், கைங்கரியத்தை நிறைவேற்றிட்டு வரேன் என்று கூரத்தாழ்வான் புறப்பட்டார். அவரை கிட்டக்க கூட்டு காதோட ஒரு ரகசியம் சொல்லி ராமானுஜர் அனுப்பி வைத்தார். சென்றார். பெரிய கோயில் நம்பி வீட்டில் அமர்ந்தார். கைங்கரியமெல்லாம் முடிஞ்சது. போஜனம் சாப்பாடு முடியறது. அந்த சமயத்துக்கு கர்த்தா பண்ற பிள்ளை சாப்பிட்றவரை பார்த்து கேட்கணும், திருப்தோசி, நான் பண்ணதிலெல்லாம் உமக்கு திருப்தியா? சோறு திருப்தியா இருந்ததா? வேஷ்டி திருப்தியா இருந்ததா? எல்லா விஷயத்திலையும் திருப்தி அடைந்தீரா? அப்ப சாப்பிட்டவர் ஒத்துக்கணும், திருப்தோஸ்மி, ஆம் நான் திருப்தி அடைந்தேன். அவர் அதை சொன்னாதான் பண்ண எல்லாம் பலிக்கும். அவர் திருப்தி ஏற்படலைன்னா ஒண்ணுமே பலிக்காது. இப்ப கூரத்தாழ்வான் கேட்கிறார், திருப்தோசி, தேவரீருக்கு திருப்தி ஏற்பட்டதா? அப்ப பெரிய கோவில் நம்பி பதில் சொல்லணும். பெரிய கோவில் நம்பி தான் கர்த்தா. கர்த்தா பெரிய கோவில் நம்பி கூரத்தாழ்வானை பார்த்து கேட்கிறார், ஆழ்வான் உமக்கு திருப்தி தானான்னு கேட்டார். கூரத்தாழ்வான், அதிருப்தோஸ்மி, நமக்கு திருப்தி இல்லை என்று சட்டுன்னு சொன்னா அதிர்ந்து போயிட்டார் பெரிய கோவில் நம்பி. இவர் என்ன திருப்தி இல்லைன்னுட்டார்? நான் பண்ண சிராத்தமெல்லாம் வீழ்த்தானா? உமக்கு என்ன வேணும்னு சொல்லும், அதை கொடுத்து என் சாத்தத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளுகிறேன் என்று கேட்டார். கூரத்தாழ்வான் சொன்னார், ஸ்ரீரங்கம் பெரிய கோவில், அந்த கோயிலின் நிர்வாகத்துக்குரிய சாவி, அந்த சாவியை நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்டா திருப்தின்னு சொல்றேன். சரின்னு பெரிய கோவில் நம்பி சாவியை கொடுத்தார். திருப்தி ஏற்பட்டதுன்னு கூரத்தாழ்வான் கூறினார். ஸ்ராத்தமும் முடிந்தது. சாவியும் கூரத்தாழ்வான் மூலமாக ராமானுஜர் கைகளை வந்து அடைந்தது. அன்றிலிருந்து நிர்வாகத்தை சீர் செய்து பெரிய கைங்கரியத்தை ஏற்படுத்தி 10 கொத்து பரிவாரங்களையும் உருவாக்கி
இன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல இத்தனையும் சேவிக்கிறோம்னா அன்று ஏற்படுத்தினது. இப்போ இந்த கதையை அடிப்படையாக கொண்டு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நன்கு கற்று தேர்ந்தவன், வேதத்தை அறிந்தவனைத்தான் ஸ்ராத்தத்துக்கு அமைக்க வேண்டும், அழைக்க வேண்டும். அவசியம் செய்வோம், ஸ்ராத்தம் செய்வோம், அதன் முறைப்படிக்கு செய்வோம் என்று பார்த்தோம். பாரத